அடுத்ததாக என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு உல்ஹியா இறைச்சியை சாப்பிட கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த உல்ஹியா இறைச்சி சம்பந்தமாக இது பரவலாக கேட்கப்படுகின்ற ஒரு கேள்விதான். எவ்வளோ பதில் சொன்னாலும் மீண்டும் மீண்டும் எழுப்பப்படுகின்ற ஒரு கேள்விதான். அந்த உல்ஹியா இறைச்சி முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு ஹராம் என்ற மாதிரி ஒரு கருத்தில் உலமாக்களால் சில கருத்துக்கள் சொல்லப்பட்டிருப்பது இதற்கு காரணமாக இருக்கிறது. அப்போ இந்த உல்ஹியா இறைச்சி முஸ்லீம் அல்லாதவனுக்கு கொடுக்கலாமான்னு கேட்டால் அது மார்க்கத்தில் எந்த ஒரு தடையும் வரலை. உல்ஹியா இறைச்சை நீங்கள் முஸ்லீம் அல்லாதவனுக்கு கொடுக்கக்கூடாது, அது அவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கணும். அப்படி எங்கேயாவது அல்லாஹ் சொல்லியிருக்கிறான்னு பார்த்தா சொல்லி இல்லை. அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கணும். உல்ஹியா இறைச்சை காஃபிர்களுக்கு கொடுக்காதீங்க, அது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது, அது புனிதமான இறைச்சி, அவங்களுக்கு போயிடக்கூடாது, அவங்க அதை தொற்றக்கூடாது, அவங்களோட வயிற்றுக்குள்ளே போயிடக்கூடாது, அவங்களுக்கு அது ஹராமாக்கப்பட்டது என்று அல்லாஹ்வின் தூதரும் சொல்லி இல்லை. எப்போ ஒரு விஷயத்தில் அடிப்படையான அசல் என்னென்னு சொன்னால், ஒரு காரியத்தை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தடை விதிக்கவில்லையோ அந்த காரியம் அனுமதிக்கப்பட்டது என்பது தான் பொதுவான ஹுக்கும், பொதுவான சட்டம். என்னென்னு சொன்னால், ஒரு காரியத்தை நாங்கள் செய்யக்கூடாது என்று இருந்தால் அதுக்கு நேரடி தடை காட்ட வேண்டும். இந்த தடை எங்க? அந்த ஒரு குர்ஆன் வசனத்தை காட்டி இந்த குர்ஆன் வசனத்தினூடாக நேரடியாக தடுக்கப்பட்டுள்ளது, அல்லது இந்த குர்ஆன் வசனம் ஊடாக மறைமுகமாக இது தடுக்கப்பட்டுள்ளது, இந்த குர்ஆன் வசனத்திலிருந்து இந்த தடையை புரிந்து கொள்ளலாம் என்ற விதத்தில் ஒரு ஆதாரத்தை காட்டணும். அப்படி காட்ட முடியலை என்று சொன்னால் அது ஹராம் இல்லை என்று ஆகிவிடும். எப்போ ஹராம் இல்லை என்று ஆகுமோ அல்லாஹ்வும் ரசூலும் ஹராமாக்காத உண்ட ஹராமாக்கும் அதிகாரம் நமக்கு கிடையாது. அல்லாஹ் திருக்குர்ஆன்ல கேட்கிறான், அம்லஹும் ஷுரகாஉ ஷரஉ லஹும் மினத்தீனி மா லம் யஅதன் பில்லாஹ். அல்லாஹ் அனுமதி அளிக்காததை மார்க்கமாக ஆக்கும் தெய்வங்கள் அவர்களுக்கு இருக்கிறார்களா? அல்லாஹ் உண்ட அனுமதி காட்டி அதை அனுமதியாக்குற தெய்வங்கள் அவங்களுக்கு இருக்கிறாங்களா என்று அல்லாஹ் 42வது அத்தியாயத்தில் 21வது வசனத்தில் அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் உண்ட அனுமதிச்சாதான் அது அனுமதி, அல்லாஹ் உண்ட தடை செஞ்சாதான் அது தடை. அல்லாஹ் அனுமதிக்காதத, அதாவது அல்லாஹ் ஹலாலாக்காதத நமக்கு ஹலாலாக்கவும் முடியாது, அல்லாஹ் ஹராமாக்காதத நமக்கு ஹராமாக்கவும் முடியாது. அப்படி ஹராமாக்கினால் அது அல்லாஹ் அல்லாதவர்கள் சிறுக்கு செய்கிற தெய்வங்கள் அவங்களை கற்பனையாக ஏற்படுத்தி அல்லாஹ் எப்படி கட்டளை போடுறானோ அந்த மாதிரி அந்த தெய்வங்களும் கட்டளை போட்ட மாதிரி ஆகிரும். அப்போ மனோ இச்சையை நாங்கள் பின்பற்றினா, நாங்கள் மனோ இச்சையின்படி தீர்ப்பளித்தா அல்லாஹ் அல்லாதவர்களை தெய்வங்களை வச்சு எப்படி ஒன்ற ஹலால் ஹராமாக்கி கொள்றாங்களோ அந்த மாதிரி நாங்களும் அல்லாஹ் சொல்லாமல் ரசூல் சொல்லாமல் வேறு கடவுள்களை ஏற்படுத்தி கொண்டு ஹலால் ஹராம் ஏற்படுத்தின ஷிர்க் வந்துடும் என்று அல்லாஹ் கடுமையாக அதை தடுக்கிறான், கண்டிக்கிறான். எனவே உல்ஹியா குர்பானி முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு கொடுக்கக்கூடாது என்பதற்கு நேரடி ஆதாரம் இல்லாததுனால அதை தாராளமாக கொடுக்கலாம் என்றதை விளங்குறோம். அதே போல அல்லாஹ் திருக்குர்ஆன்ல ஹஜ்ஜி சம்பந்தமாக சொல்லப்படுகின்ற வசனத்தில் 22வது அத்தியாயத்தில் 28வது வசனத்தில் அல்லாஹ் லியஷ்ஹது மனாஃபிய லஹும், அவங்க பயன்கள் அடைவதற்காக வருவார்கள். வயத்குரு ஸ்மல்லாஹி ஃபி ஐயாமின் மஅலூமாத் அலா மா ரஸகஹும் மின் அன்ஹாம், தங்களுக்கு சாதுவான கால்நடைகளை அல்லாஹ் வழங்கியதற்காக குறிப்பிட்ட நாட்களில் அல்லாஹ்வை நினைவுபடுத்துவதற்காகவும் வருவார்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டு ஃபகுலூ மின்ஹா, அந்த இறைச்சியில நீங்க சாப்பிடுங்க. வஅத்இமுல் பாஇஸல் ஃபகீர், ஃபகீர்களாக இருக்கக்கூடிய சிரமப்படக்கூடிய ஏழைகளுக்கும் அந்த இறைச்சை உண்ண கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் ஏழைகளுக்கும் இறைச்சை சாப்பிட கொடுக்கலாம் என்று சொன்னதனால ஏழைகள்ல முஸ்லிம் ஏழை என்று அல்லாஹ் சொல்லவில்லை, காஃபிர் ஏழை என்றும் அல்லாஹ் சொல்லவில்லை. அதனால ஏழை என்ற பொதுவான கணக்கில் வந்துருச்சு, எல்லா ஏழைகளுக்கும் கொடுக்கலாம் என்றதை பார்க்கிறோம். அதே போன்று சூரத்துல் மும்தஹினால 60வது அத்தியாயத்தில் 8வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது காஃபிர்களோட எந்த விஷயத்தில் நாங்கள் தொடர்பு படக்கூடாது, அவங்கள எந்த விஷயத்தில் நாங்கள் தடுத்து கொள்ளணும் என்று அல்லாஹ் வழிகாட்டுறான். அதை வழிகாட்டும் போது அல்லாஹ் சொல்றான், லா யன்ஹாக்குமுல்லாஹு அனில்லதீன லம் யுகாத்திலூக்கும் ஃபித்தீன், யார் உங்களுக்கு எதிராக மார்க்க விஷயத்தில் உங்களுடன் போர் செய்ய வரவில்லையோ அவர்களை நீங்கள் தடுக்காதீர்கள், அவர்களை விட்டு நீங்கள் விலகாதீர்கள். வலம் யுக்ரிஜூக்கும் மின் தியாரிக்கும், இவர்கள் உங்களை வீடுகளிலிருந்து வெளியேற்றவில்லையோ அவர்கள் விஷயத்தில் அவர்களுக்கு நல்லதை செய்வதற்கு நீங்கள் விலகிக் கொள்ளாதீர்கள். வதுக்ஸிது இலைஹிம், அவர்கள் விஷயத்தில் நீதியாக நீங்கள் நடப்பதற்கு நீங்கள் விலகிக் கொள்ளாதீர்கள். இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன், நீதியாக நடப்பவர்களை அல்லாஹ் விரும்புகிறான் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப காஃபிர்கள்ல யார் எங்களை வீடை விட்டு வெளியேற்றவில்லையோ, யாரு மார்க்க விஷயத்துல எங்களோடு போராடலையோ அவர்களுக்கு தவிர மற்றவர்களுக்கு நல்லதை செய்வதற்கு நீங்கள் விலகிக் கொள்ளாதீங்க,
நல்லதை தாராளமாக செய்யுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இது இறைச்சி உணவாக எந்த காஃபிர் அதை விரும்புகிறானோ தாராளமாக கொடுக்கலாம். வேணான்றவனுக்கு இறைச்சே சாப்பிட மாட்டேன்றவனுக்கு நல்லிணக்கம் என்ற பெயரில் இதை போயிட்டு திணிச்சிங்கன்னு சொன்னால் அதுவே இனவாதமாகி, அதுவே ஒரு பிரச்சனையாகி, அதுவே நல்லிணக்கத்தை எடுத்து போயிடும். காஃபிர்களோட நல்லா இருக்கணும், அவங்களோட உலக காரியங்கள் அவங்களோட நல்லா நடந்து கொள்ளலாம். மார்க்கத்தில் அவங்க வரம்பு மீறாத வரைக்கும், எவங்க வரம்பு மீறாங்களோ அவங்களோட நல்லா நடக்கணும்ன்றது இல்லை. எவங்க எங்களை எங்களோட குடியிருப்புகள் எல்லாம் நாசமாக்கி எங்களை வெளியேற்றுறாங்களோ அவங்களோட நல்லா இருக்கணும் என்ற குட்ட குனியவும் கூடாது. குட்ட குனிஞ்சாலும் மடையந்தான், குனிய குட்டவும் கூடாது. அப்போ இந்த மாதிரி ஒரு அடிப்படையில் காஃபிர்கள் நம்மளோட நல்லா நடக்கிற விஷயங்கள் எல்லாம் அவங்களோட நல்லா நடந்து கொள்ளணும். உணவுகளை பரிமாறலாம், அவங்க தார ஹலாலான உணவுகளை தாராளமாக சாப்பிடலாம் என்ற வகையிலும் இந்த கூட்டு குர்பானியோட உல்ஹியா இறைச்சியில் நீங்கள் கொடுக்குற உல்ஹியாவாக இருந்தாலும், கூட்டாக சேர்ந்து விநியோகிக்கிற உல்ஹியாவாக இருந்தாலும், ஆட்டிறைச்சியாக இருந்தாலும், மாட்டிறைச்சியாக இருந்தாலும், எந்த காஃபிர் அதை விரும்புவானோ அதை எதிர்பார்ப்பானோ அவனுக்கு கொடுக்கறதுக்கு மார்க்கம் தடை செய்யவில்லை என்பது இதன் மூலம் நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்கிறோம்.